மனித உரிமை ஆர்வலர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐநா வலியுறுத்தியுள்ளது. 2009 முதல் இதுவரையில் 882 பேர் கடத்தப்பட்டுள்ளனர். 20 வருட இடைவெளியின் பின் புத்த பகவான் மீண்டும் யாழ் கோட்டையை சென்றடைந்துள்ளார். பருவமழை தீவிரம், தமிழகம் வெள்ளத்தில் மிதக்கிறது. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் மனித உரிமை பாதுகாவலர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழு கோரிக்கை விடுத்துள்ளது. மனித உரிமை ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனித உரிமைக்காக குரல் கொடுப்போரை பாதுகாக்க இலங்கை அரசாங்கம் கூடுதல் கரிசனை காட்ட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிறுவர் பாதுகாப்பு குறித்த தேசிய திட்டம், உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு, தேசிய மனித உரிமை பாதுகாப்பு திட்டம் போன்றன வரவேற்கப்பட வேண்டியவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் சட்டவிரோதமான முறையில் ரகசியமாக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ளும் நடைமுறை இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. துணை ராணுவ குழுக்கள் மற்றும் அரச படையினரால் சட்டவிரோதமான முறையில் கடத்தல்கள் மற்றும் காணாமல் போதல் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் விசாரணைகள் மற்றும் பரிந்துரைகள் பக்கசார்பற்ற முறையில் அமுல்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் சட்டமா அதிபர் ஐக்கிய நாடுகள் அமைப்பினை தவறாக வழிநடத்தியுள்ளதாக சுதந்திர ஊடக அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. கடத்தப்பட்ட மற்றும் காணாமல் போன ஊடகவியலாளர்கள் குறித்து முன்னாள் சட்டமா அதிபர் மொஹான் பீரிஸ் தவறான தகவல்களை வெளியிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் சித்திரவதைகளுக்கு எதிரான அமைப்பின் அமர்வுகளில் பங்கேற்ற மொஹான் பீரிஸ் இலங்கை ஊடகவியலாளர்களின் நிலைமைகள் குறித்து தவறான தகவல்களை வழங்கியுள்ளார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் பிரஹீத் ஹெக்னேலியகொட குறித்து மொஹான் பீரிஸ் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பிலும் சுதந்திர ஊடக அமைப்பு அதிருப்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஹெக்னேலியகொட வெளிநாடொன்றில் அடைக்கலம் பெற்றிருப்பதாக மொஹான் பீரிஸ் தெரிவித்திருந்தார். இவ்வாறு வெளிநாட்டில் அடைக்கலம் கோரியிருந்தால் அது பற்றிய தகவல்களை அரசாங்கம் காவல்துறையினருக்கும் மனித உரிமைகள் அமைப்புக்கும் வழங்க வேண்டும் என சுதந்திர ஊடக அமைப்பு கோரியுள்ளது. இந்த தகவல் குறித்து அரசாங்கம் பாராளுமன்றிலும் அறிவிக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் போத்தலா ஜயந்த மீதான தாக்குதல் சம்பவம் குறித்த விசாரணைகள் அவரது வேண்டுகோளின் பேரில் வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் விசாரணைகளை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறு தாம் ஒருபோதும் கோரவில்லை என போத்தலா தெரிவித்தார். ஊடகவியலாளர் JS திசநாயகம் தொடர்பிலும் முன்னாள் சட்டமாதிபர் மொஹான் பீரிஸ் தவறான தகவல்களை முன்வைத்திருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2009 ஆண்டு முதல் இதுவரையில் 882 பேர் கடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். 875 கடத்தல் சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளது என காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்தார். கடத்தல் சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் 849 பேர் கைது செய்யப்பட்டனர். தனிப்பட்ட காரணங்களுக்காக சிலர் கடத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். கப்பம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அநேகமானவர்கள் கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆண்டில் நவம்பர் மாதம் 22 வரையில் 247 கடத்தல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என அவர் குறிப்பிட்டார். இதில் 236 கடத்தல் சம்பவங்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். ரூபாவின் பெறுமதி இறக்கம் குறித்த யோசனை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என தேசிய மொழிகள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வைத்த போதிலும் இம்முறை வரவு செலவு திட்ட யோசனையில் முன்வைக்கப்பட்ட ரூபாவின் பெறுமதி இறக்கம் குறித்த பரிந்துரை ஏற்புடையது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது கட்சியும் தாமும் இந்த யோசனை திட்டத்தை எதிர்ப்பதாக குறிப்பிட்டார். ரூபாவின் பெறுமதி இறக்கத்தினால் பொருட்களின் விலை உயர்வடையக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எவ்வாறெனினும் இந்த நிலைமையை ஈடு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக பெருந்தோட்ட மக்களுக்கு அரிசிமா நிவாரண அடிப்படையில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் வரவு செலவு திட்ட யோசனை என்பது பரிசு பொதிகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை அல்ல என்பதனை
எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றில் ஜனநாயக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினரே எனவும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களை மீட்டி பார்க்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 20 வருட இடைவெளியின் பின்னர் புத்த பகவான் மீண்டும் யாழ் கோட்டையை நேற்று சென்றடைந்துள்ளார். யாழ் கோட்டை மீதான விடுதலை புலிகளது முற்றுகை போரை அடுத்து 90ஆம் ஆண்டுடன் புத்த பகவான் சிலைகளும் உடைத்து அளிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு இடித்து அளிக்கப்பட்ட புத்தர் சிலைகளுக்கு மாற்றீடாகவே நேற்று மீண்டும் படையினரால் யாழ் கோட்டையினுள் புதிய புத்தர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. நிறுவப்பட்ட புத்தர் சிலைகளுக்கு தொடர்ந்தும் படையினர் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். ஒல்லாந்தரினால் கட்டப்பட்ட யாழ் கோட்டை பின்னர் பிரிட்டிஷ்காரர் வசம் வந்து பின்னர் இலங்கை படையினரது முகாமாகி இருந்தது. இம்முகாம் மீது 90ஆம் ஆண்டில் விடுதலை புலிகள் முற்றுகை போரொன்றை நடத்தினர். முற்றுகையினை முறியடிக்க தற்போது சிறையிலுள்ள முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தலைமையில் படையினர் முற்பட்டிருந்தனர். அந்த படையணியில் தற்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷவும் உள்ளடங்கி இருந்தார். எனினும் அந்த முயற்சி தோல்வியடைந்த நிலையில் படையினர் தப்பியோடி இருந்தனர். கோட்டையை கைப்பற்றிய விடுதலை புலிகள் படையினர் வழிபாட்டிற்கென அமைத்திருந்த புத்த பகவான் சிலைகளையும் அகற்றியிருந்தனர். அவ்வாறு அகற்றப்பட்ட புத்த பகவான் சிலைகளே மீள நிறுவப்பட்டுள்ளன. இதனிடையே கடந்த கால யுத்தம் காரணமாக சேதமாகியுள்ள யாழ் கோட்டையினை நெதர்லாந்து அரசு சுமார் 100 மில்லியன் நிதியுதவியுடன் மீள கட்டி வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது வெள்ளை கொடியுடன் வந்து சரணடைந்தவர்களுக்கும் ஆயர் ஒருவரின் உதவியுடன் சரணடைந்த 100க்கும் மேற்பட்டோருக்கும் என்ன நடந்தது என்ற தகவலை அரசாங்கம் இன்னும் வெளியிடாது இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விசனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அத்துடன் அப்பா வருவார் என்று கண்ணீருடனும் ஏக்கத்துடனும் பல பிள்ளைகள் காத்திருக்கும் நிலைமையே வன்னியில் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் சரணடைந்த போராளிகளுக்கு அரசாங்கம் பாரபட்சம் காட்டுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அத்துடன் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் பலர் நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்ட அவர் போரில் இறந்தவர்கள் நினைத்து அவர்களுக்கு பூ வைத்து வணங்க முடியாத துர்ப்பாக்கிய நிலைமையே காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் இளைஞர்கள் காணாமல் போவது மற்றும் கைது செய்யப்படும் சம்பவங்கள் மீண்டும் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தம் முடிவடைந்தாலும் தமிழ் பிரதேசங்களில் இளைஞர்கள் தொடர்ந்தும் அச்சத்துடனே வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டதுடன் கிளிநொச்சியில் கடந்த சில நாட்களில் பாடசாலை மாணவர்கள் தொழில் புரியும் இளைஞர்கள் கடத்தப்பட்டுள்ளமையினையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை கிளிநொச்சி உட்பட வன்னி பகுதிகளில் வர்த்தகர்கள் சிலர் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்த அவர் அரச படையினரின் உதவியுடன் பொதுமக்களின் சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டாலும் உரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். அத்துடன் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் பலர் நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்ட அவர் போரில் இறந்தவர்களை நினைத்து அவர்களுக்கு பூ வைத்து வணங்க முடியாத துர்ப்பாக்கிய நிலைமை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் வீதிகள் மற்றும் தாழ்வான இடங்களில் மழைநீர் குளம் போன்று தேங்கியுள்ளது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வியாழன் முதல் தமிழ்நாட்டில் மீண்டும் பருவமழை தீவிரமடைந்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில வாரங்களுக்கு முன் பெய்த கனமழையால் பள்ளங்களாகியுள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் GTN செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.